இந்தியாவுக்கு எப்படியாவது போர் விமானங்களை விற்றுவிட வேண்டும் என அமெரிக்காவும் ரஷ்யாவும் வலை வீசும் விவகாரத்தில் நடப்பது என்ன என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. உலகில் ராணுவ தளவாட இறக்குமதியில் தொடர்ந்து நம்பர் 1 இடத்தில் இருக்கிறது இந்தியா. உலகளாவிய ஆயுத இறக்குமதியில் இந்தியாவின் பங்கு 9.8% என்றது ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி மையம். இப்போது இந்திய விமானப்படை 114 பன்முனை பயன்பாட்டு போர் விமானங்களை வாங்க திட்டமிட்டிருக்கிறது. இதற்கு உலகளாவிய ஏலத்திற்கு மத்திய அரசு தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஏலத்தை பெறுவதற்கு அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்டின், ரஷ்யாவின் UAC ஐக்கிய விமான நிறுவனம், பிரான்சின் டசால்ட் ஏவியேஷன், ஸ்வீடனின் சாப் ஏபி மற்றும் ஜெர்மனியின் யூரோஃபைட்டர் நிறுவனங்கள் ஆர்வம் காட்டுகின்றன. இந்த நிறுவனங்கள் இந்திய கூட்டாளியோடு இணைந்து விமானங்களை இந்தியாவிலேயே தயாரிக்கவும் தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் வெளிப்படையாக இந்தியாவிற்கு விமானங்களை விற்க அதிக ஆர்வம் காட்டுகிறது அமெரிக்கா மற்றும் ரஷ்யா. பிரதமர் மோடியோடு பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், இந்தியாவிற்கு ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்வோம், இந்தியாவிற்கு F-35 விமானங்களை வழங்குவோம் என்றார். Starting this year, we'll be increasing military sales to India by many billions of dollars. We're also paving the way to ultimately provide India with the F-35. பெங்களூருவில் நடைபெற்ற சர்வதேச விமான கண்காட்சியில் இதே F-35 விமானத்தை காட்சிப்படுத்தி இருந்தது அமெரிக்கா. இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் F-35 விமான தொழில்நுட்பங்களை பாதுகாக்க இந்தியாவிற்கு விமானங்களை வழங்க மறுப்பு தெரிவித்திருந்தது லாக்ஹீட் மார்டின். இப்போது இந்தியா அமெரிக்காவிடம் F-35 விமானங்களை கேட்கவில்லை என்றும் F-35 விமானங்களை வாங்க இந்தியா விரும்பவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ட்ரம்ப் விற்க தயார் என்றாலும் விமானங்களை வாங்குவது தொடர்பாக இன்னும் முறையான செயல்முறை தொடங்கவில்லை என்று தெரிவித்துவிட்டார் இந்திய வெளியுறவு செயலாளர். பெங்களூரு கண்காட்சியில் சுகோய் Su-57 நவீன விமானத்தை களமிறக்கியிருந்தது ரஷ்யா. சுகோய் Su-57 விமானத்தை இந்திய நிறுவனத்தோடு இணைந்து தயாரிக்கவும் இந்தியாவிற்கு தொழில்நுட்பங்களை பகிரவும் தயார் என்கின்றது ரஷ்யா. 2010ஆம் ஆண்டு ஏற்கனவே ரஷ்யாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே 5ஆம் தலைமுறை விமானங்களை வடிவமைக்க ஒப்பந்தம் ஏற்பட்டது. ஆனால் தொழில்நுட்ப பரிமாற்றம் உட்பட பல்வேறு பிரச்சனைகளால் 2018ஆம் ஆண்டு திட்டம் கைவிடப்பட்டது.